உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு குசேலர். முன்னொரு காலத்தில் குசேலர் அப்படின்னு ஒருத்தவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இவரும் இறைவன் கிருஷ்ணனும் பாலிய நண்பர்கள், சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் குருகுல கல்வியில் ஒன்றாவே படித்தாங்க. இந்த குருகுலத்தில் இருக்கும் பொழுது குசேலரும் கிருஷ்ணனும் நெருங்கிய நண்பர்கள். எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போகுவாங்க. எந்த வேலையை செஞ்சாலும் 2 பேரும் ஒன்றா தான் செய்வாங்க. விளையாண்டாலும் 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுவாங்க. கிருஷ்ணருக்கு குசேலர்னால் ரொம்ப உயிர், குசேலருக்கும் கிருஷ்ணன்னா ரொம்ப உயிர். அந்தளவுக்கு நெருங்கிய நண்பர்கள். இந்த குருகுலத்தில் இவங்க 2 பேரும் நல்லா படித்து அந்த குருகுல கல்வியெல்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குசேலருக்கு சுசீலை அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கும் ருக்மணி அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போயிட்டுருக்கும் பொழுது குசேலருக்கு 27 பிள்ளைகள் பிறந்துடுது. முதல் பிரசவத்தில் 10 குழந்தையும், அடுத்த பிரசவத்தில் 9 குழந்தையும், அடுத்த பிரசவத்தில் 8 குழந்தையும், மொத்தம் 27 குழந்தை பிறந்துடுது. இதனால் இந்த குசேலரோட வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையாயிடுச்சு. அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பத்தவே இல்லை. 3 வேளை சாப்பாட்டுக்கும் பத்தலை, நல்லதாக ஒரு ஆடை அணிய முடியலை, ஒரு அணிகலன்கள் போட்டுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு ஏழ்மை. அந்த சுசீலை ரொம்ப திறமையாக குடும்பத்தை நடத்துகிறாங்க. அந்த குசேலர் ஒரு கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறாரு. அங்கேருந்து சம்பாரித்து கொண்டு வர காசை வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் உணவு இல்லாமல் பல நாள் இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களோட குடும்பம் ஏழ்மையாக இருக்குது. இப்படி இருக்க காலகட்டத்தில் கூட அந்த சுசீலைக்கு கிருஷ்ணனை போய் பார்க்கணுன்னு தோணலை. இந்த கட்டத்தெல்லாம் தாண்டி குசேலர் சம்பாரிச்சிட்டு வர்றது தன்னுடைய பிள்ளைகளுக்கே உணவு பத்தலை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துடுது. ஏன்னா இந்த 27 குழந்தைகளும் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க. அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாரிச்சுட்டு வர்றதுக்கும் முடியாது. குசேலர் மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு வரணும். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட 3 வேளை சாப்பாடு கூட சரியாக கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த சுசீலை ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ குசேலர் வரார், கோயிலோட பணியெல்லாம் முடிச்சுட்டு வரார். அப்போ அந்த சுசீலை சொல்கிறாங்க, சுவாமி, நீங்கள் சம்பாரிச்சிட்டு வர்றது நம்ம குழந்தைங்களுக்கு 3 வேளை சரியாக உணவு கூட கொடுக்க முடியல. நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு பசிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க, வளர்கிற பசங்க இல்லையா, அவங்களுக்கு 3 வேளை சாப்பாட்டையாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுதானே ஒரு பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குசேலர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா, நானும் சம்பாரிச்சிட்டு தான் வரேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரே குறை என்ன, என்னுடைய ஏழ்மையை சொல்லி நான் யாருக்கிட்டையும் யாசகமாக எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு அது விருப்பமும் இல்லை. அதனால தான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குது. கொஞ்சம் நம்ம எப்படியாவது கஷ்டத்தை கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சுசீலை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். உங்களுடைய நெருங்கிய நண்பர் கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் துவாரகையே ஆட்சி பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. குசேலர் எனக்கு யார்கிட்டையும் போய் உதவி கேட்குறதே பிடிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சுசீலை என்ன சொல்கிறாங்க, நம்மளை விடுங்க, நம்ம பசியை பொறுத்துக்கிட்டு போகலாம், ஆனால் நம்ம பசங்களுக்காக போய் கேளுங்க, ஒரு முறை போய் பார்த்துட்டாவது வாங்கலேன் அப்படின்னு குசேலர் சமாதானப்படுத்தி கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு அனுப்புகிறாங்க. சுசீலை இவ்வளோ சொன்னதும்
குசேலரும் மனசு மாறி சரி நானும் நம்ம பசங்களுக்காகவாவது போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சுசீலை என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணனை பார்க்க போகும்போது சும்மா எப்படி போவீங்க, கிருஷ்ணனுக்கு பிடிச்ச அவுள் கொஞ்சமாக கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கைப்பிடி அவுளை எடுத்து ஒரு 4 கைப்பிடி அவுள் ஒரு பழைய துணியில் போட்டு கட்டுறாங்க. அந்த துணி தான் அந்த குசேலர் வீட்டில் இருக்கிறதுலையே நல்ல துணி. ஆனால் அந்த துணியில் இங்கே முடிச்சு போட்டால் இன்னொரு பக்கம் கிழியுது, அந்த பக்கம் முடிச்சு போட்டால் இந்த பக்கம் கிழியுது. ஆனால் அதுதான் நல்ல துணியே. அந்த அளவுக்கு குசேலர் ஏழ்மையில் இருக்கார். எப்படியோ ஒரு வழியாக 4 கைப்பிடி அவுளை போட்டு ஒரு துணியில் மூட்டையை கட்டி குசேலர்கிட்ட கொடுத்துட்டாங்க சுசீலை. நீங்கள் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இந்த குசேலரும் அந்த அவுளை எடுத்துக்கிட்டு ஒரு கொம்பில் போட்டு கட்டிக்கிட்டு கொம்பை பிடிச்சிட்டு கிளம்பிட்டார் கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு துவாரகையை நோக்கி. ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுன்னு வச்சுக்கோங்க. அவர் மட்டும் நடந்து போகிறார். அவரும் கிருஷ்ணனும் அந்த குருகுலத்தில் ஒன்றா விளையாண்டது, மரத்தில் ஏறி கொச்சு ஒடித்தது, அதை மூட்டை கட்டி ஒரு கட்டாக கட்டி தூக்கிட்டு வந்தது, அதெல்லாம் பழைய நினைவுகள் எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே துவாரகையை போய் சேர்ந்துட்டார். அங்கே கிருஷ்ணனோட அரண்மனையை அடைஞ்சிட்டாரு. அங்கே போனால் அரண்மனையில் நிறைய பேர் கிருஷ்ணனுக்கு வரி கட்டுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. இந்த கூட்டத்தில் எப்படிடா நம்ம கிருஷ்ணனை பார்க்குறது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அங்கே இருக்க காவலாளிகள் வந்து யாரப்பா நீனு அப்படின்னு குசேலரை பார்த்து கேட்குறாங்க. உடனே அந்த குசேலர் வந்து சொல்கிறார், நான் வந்து கிருஷ்ணனோட நண்பர், குசேலர்னு போய் கிருஷ்ணன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்கள்லாம் குசேலரை பார்த்து சிரிக்கிறாங்களாம். அட நம்ம மன்னருக்கு இவர் நண்பரா, அவரோட ஏழ்மையை பார்த்து கேலி பண்ணுறாங்க. இதை கிருஷ்ணன் வந்து பார்த்துடுறாரு. அவரோட மாளிகையில் மாடியிலேருந்து பார்த்துடுறாரு. பார்த்து வேகமாக குசேலரை பார்த்ததும் இறங்கி ஓடி வரார். என்னுடைய நண்பர் குசேலா அப்படின்னு ஓடி வந்து குசேலரை கட்டி பிடிச்சிக்கிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறார். எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க நீனு? நீ இருக்கிற இடம்தான் எனக்கு தெரியலனாலும் நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் இல்லையா, நீ வந்து என்னை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு குசேலரை கையை பிடிச்சி தோள் மேலே கையை போட்டு தன்னுடைய அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சு ஒரு பெரிய பஞ்சு மெத்தையில் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு அவருக்கு அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காரு இல்லையா, காலெல்லாம் வலிக்கும் இல்லையா, காலெல்லாம் பிடிச்சி விட்டு அவருக்கு விசிறி விட்டு அவங்களுடைய குருகுல கல்வி பழைய பாலிய நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ருக்மணியும் வராங்க. அவங்களும் அந்த குசேலருக்கு விசிறி விடுறாங்க. இருந்து விருந்து உபசரிப்பெல்லாம் நடக்குது. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, எனக்குன்னு நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குசேலருக்கு கிருஷ்ணர்கிட்ட இந்த அவ்வளோ கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் வந்து கிருஷ்ணர் கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுக்காக அந்த அவுளை வந்து கொடுக்குறாரு. கிருஷ்ணர்கிட்ட வந்து தன்னுடைய ஏழ்மையை பற்றி எதுவுமே சொல்லலை குசேலர். எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி இருக்கார். ஆனால் கிருஷ்ணருக்கு அவர் கொண்டு வந்த அவுள் மூட்டையை பார்த்த உடனேயே தெரிஞ்சிடுச்சு குசேலரோட நிலைமை. அவர் வந்து இறைவன் வேற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவுளை எடுத்து வாயில் போடுறாரு. ஒரு பிடி அவுளை வந்து அந்த கிருஷ்ணன் வாய்க்குள்ளே போன உடனே இந்த குசேலரோட வீட்டில் இருக்க ஏழ்மையெல்லாம் மாறி போயிடுச்சு. அவருடைய குடிசை வீடு மாளிகையாக மாறுது. அங்கே இருக்கக்கூடிய துணிகள், கந்தல் துணிகள் எல்லாம் பட்டாடையாக மாறுது. அந்த குழந்தைகளுக்கு போட்டுக்கக்கூடியதற்கு அணிகலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து குசேலருக்கு நிறைய கொடுத்துட்டாரு. அப்போ ருக்மணி வந்து அடுத்த வாய் வைக்கும்போது வந்து தடுக்கிறாங்க, எனக்கும் கொஞ்சம் அவுள் வைங்க போதும் அப்படின்னு. ஏன்னா இந்த கிருஷ்ணர் ஒரு பிடி அவுள் சாப்பிட்டதுக்கே குசேலருக்கு வந்து 7 தலைமுறையும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு செல்வத்தை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறத ருக்மணி வந்து அங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் குசேலருக்கு இது எதுவுமே தெரியல.
அங்கேருந்து கிளம்புறாரு. அவரோட மனசில் இருக்கிறது எல்லாம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய நண்பன் கிருஷ்ணனை பார்த்துட்டோம், அவருக்கு வந்து நம்ம கொண்டு வந்து அவ்வளோ கொடுத்துட்டோம், அந்த ஒரு திருப்தி மட்டும்தான். தனக்கு நாடி வந்தது எதற்காக, கேட்க வேண்டிய உதவி எதையுமே கேட்கல. கிருஷ்ணனை பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அந்த அரண்மனையிலேருந்து கிளம்புறார் திரும்பவும் வீட்டுக்கு. கிருஷ்ணனும் எதையுமே காமிச்சிக்கல, சொல்லிக்கல. குசேலருக்கு விடை பெற்றுட்டாரு, கிளம்பிட்டாங்க. குசேலர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. தன்னுடைய வீடு இருந்த இடத்துல தன்னுடைய குடிசையை காணும். என்னடா இது, காலையில் இங்கே இருந்த குடிசையை இப்போ காணும், இங்கே ஏதோ மாட மாளிகையெல்லாம் இருக்கே அப்படின்னு பார்க்குறாரு. அந்த மாளிகையிலேருந்து ஒரு அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து குசேலரோட காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. குசேலருக்கு அது சுசிலை அப்படிங்கிறதே தெரியல. தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுசீலைக்கு அழுக தாங்கலை, அழறாங்க. குசேலர் வந்து, என்னம்மா உங்களை நான் தீர்க்க சுமங்கலியாக இருங்கன்னு தானே சொன்னேன், அதுக்கே நீங்கள் அழறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே, சுவாமி என் அடையாளம் தெரியலையே உங்களுக்கு அப்படின்னு. அப்போ தான் குசேலருக்கு வந்து அது சுசிலை அப்படிங்கிறதே தெரியுதாம். அப்போ தான் வந்து அவருக்கு ஒன்றுமே புரியலை. கேட்குறாரு, நான் கிருஷ்ணனை போய் பார்த்ததும் அவர் உருப்படி அவள் சாப்பிட்டதுக்கே என்னுடைய ஏழ்மை மாறி நான் இந்தளவுக்கு மாறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல ஆடைகள்லாம் அணிஞ்சிருக்கு, நல்ல அணிகலன்கள் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் குசேலருக்கு ஒரு சந்தோஷமே இல்லைங்க. உடனே கிருஷ்ணன்கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு, ஐயோ கிருஷ்ணா, என்கிட்ட நிறைய காசை கொடுத்துட்டியே, ஒரு மனுஷங்கிட்ட காசு வந்ததுன்னா அவன் தன்னுடைய நிலைமையை மறந்துடுவானே அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு வந்து இந்த வசதியை கொடுத்தாலும் நான் மனிதன் அப்படிங்கிற இயல்புலேருந்து மாறாமல் என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணன்கிட்ட வேண்டிக்கிட்டாராம் இந்த குசேலர். இந்த குசேலரோட கதையை கேட்டிங்களா? எவ்வளோ நல்லா இருந்துச்சு இல்லையா? கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் தான் அந்த கிருஷ்ணன், கண்ணன் இல்லையா? நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எவ்வளோதான் ஸ்வீட் வச்சு படைத்தாலும் கிருஷ்ணனுக்கு கொஞ்சமாவது அவுள் வச்சு படைக்குவோம் இல்லையா? இதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த குசேலர் கிருஷ்ணன் கதையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நாளைக்கு நான் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.